என் அன்பு பிள்ளையே, கலங்காதே, வருந்தாதே. உன்னை கண்ணீர் வடிக்க செய்கிறேன் என்று என் மீது கோபம் கொள்ளாதே. உன் தந்தை நான், குழந்தையாகிய உன்னை அழவைத்தா பார்த்து கொண்டிருப்பேன். எல்லாவற்றிற்கும் ஓர் கணக்கு உள்ளது. என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கையில் தாமதம் ஆகின்றது என்றால் புரிந்துகொள் தங்கமே. நிச்சயம் உனக்கு தேவையானது விரைவில் உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, உன் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கிச் செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். உனக்கான நேரம் வரும் வரை சிறிது பொறுத்திரு. என் பிள்ளையே, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் அப்பா உனக்காக தரப்போகிறேன். அதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வலி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகிறேன். நான் உன்னை கைவிட்டுவிட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு உன் மனதால் இணைந்து விட்டாய். இன்று உனக்கு வேண்டியதை நினைத்து தீபம் ஏற்று. நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் பிள்ளையே, உன் பக்தியோ மிக ஆழமானது. எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய். என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை. ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லல்பட செய்கிறது. மாய வலையிலிருந்து விடுபட என்னை வேண்டினாய். அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன். விரைவில் மாயையிலிருந்து விடுவிப்பேன். மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்துவிட வேண்டும். அது உன்னுடைய ஆற்றலை இழக்கச் செய்துவிடும். தேவையற்ற விஷயங்கள் பின் செல்லாதே. உன் கடமைகளை செய். நல்லது நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் கைகளிலிருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சமாக சேமிப்பாக உயரும். உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக உனக்கு இருந்த தடைகள் நீங்கும். சில கர்மவினைகளை நீ அனுபவித்து முடித்துவிட்டாய். நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா, எப்போது என் நிலைமை மாறும் என்று. இப்போது அதற்கான வாய்ப்பு வரும். நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை உயர்த்த போகிறாய். நல்லதே நடக்கும். இதற்கு மேல் கஷ்டப்பட எதுவும் இல்லை என்ற நிலையில் நீ இருக்கிறாய் என்று அறிவேன். என் பிள்ளையான உன்னை அப்படியே விட்டுவிடுவேனா? இந்த அப்பன், கவலையை விடு, நான் வந்துவிட்டேன் உன்னை காக்க. காரணமில்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன். வலிகளை தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு. என் பிள்ளையே, உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன். முன்னோக்கி செல். காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து. அவ்வளவு எளிதானதல்ல வாழ்க்கை. தொடர் முயற்சியால் தான் மேலே செல்ல முடியும். செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டு இருப்பதால் பயன் இல்லை. வாழ்வின் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும். எனவே சோர்வடையாதே. உன் மனம் சக்தியோடு உள்ளபோதே முயற்சி செய்து முன்னேற்ற பாதையில் செல். என் பிள்ளையே, இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது. என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும். நான் மாற்றுவேன். என் அன்பு பிள்ளையே, அப்பா, வலிகளால் தான் என் வாழ்க்கை இருக்குமா? என்மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கிறாய். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடமிருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வரும். என் பிள்ளையே, அப்பா, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று நீ குழப்பிக் கொண்டு இருக்கிறாய். எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் நடக்கிறது. இந்த மாற்றத்தில் அவ்வப்போது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கப் போகும் வாய்ப்பும் இடையே உனக்கு தந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் விவரமாக புரிந்தால்தான் செயல்பட வேண்டும் என்று இல்லை. என் மீது நம்பிக்கை இருந்தாலும் போதும். நீ செயல்பட உன்னை சுற்றி நன்மை நடைபெறுகிறது. கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள். நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகு. வருங்காலத்தை தைரியமுடன் எதிர்கொள். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே. உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள். இந்த முருகன் கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, தைரியம் என்பது தானாக உருவாகாது. நீ கடந்து வந்த பாதை, சந்தித்த அவமானங்கள் ஆகியவற்றிலிருந்து மொத்த வடிவமாக உருவாகும். அதுவே உன்னை முழு மனிதனாக மாற்ற உதவும். எதைக் கண்டும் பயம் கொள்ளாதே. நமக்கு மேல் ஒரு சக்தி என்றால் அது இறை சக்தி மட்டுமே. அதற்கு பயந்து செயல்பட்டால் போதும். உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் இது. செயல்படு. நான் இருக்கிறேன். புது மனிதனாக உன்னை புதுப்பித்து உனக்கு தந்திருக்கிறேன். இன்று நீ எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நான் தான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பேன்.
நீ உணர முயற்சித்தால் அந்த காட்சியை காண்பாய். உன் மனதில் உள்ள அர்த்தமற்ற கவலைகள், நடக்காத ஒன்றை காண்பித்து உன்னை அச்சுறுத்தும் மன அலைகள், இதிலிருந்து நீ வெளியே வரவேண்டும். ஆகையால் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக்க மகிழ்ச்சி கொடுக்கும். என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இருளைக் கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது என்பதை உணர்ந்தாலே போதும், மனம் சீராகும். என் பிள்ளையே, பிறர் சொல்வதை நீ கேட்கும்போது நல்லவன் என்று சொல்வார்கள். நீ அவர்களிடம் திருப்பி கேள்வி கேட்டால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. உன்னையே குறை கூறுவார்கள். நீ எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவை என்றால் அவர்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும். இனிமேல் நீ நீயாக இரு. யார் சொல்வதையும் கேட்காதே. உன் மனசாட்சிபடி வாழ பழகிக்கொள். நல்லதே செய், நல்லதே நடக்கும். துணையாக நான் என்றும் இருப்பேன். நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் தெரியுமா? அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது, அனைவரையும் சந்தோஷப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை இழந்து விடுகிறாய். நீ எதை செய்தாலும் யாரும் சந்தோஷப்படமாட்டார்கள். மாறாக உன்னையே குறை சொல்வார்கள். என் பிள்ளையை, மனதளவில் உடைந்திருந்த உனக்கு நான் மருந்தாக, ஒரு உறவாக வருவேன். உன்னை வெற்றி பாதையில் பயணிக்க செய்வேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் அப்பா முருகன் சொல்கிறேன். எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ சந்தோஷமாக இரு. எல்லாம் எனக்கு தெரியும். என் பிள்ளையை, உன் மனம் படும் பாட்டை அறிந்து நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை உனக்காக நான் நிகழ்த்துவதை இப்போது நீ உணர்ந்தாயா? இப்போதாவது நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா? நான் முன்பே கூறியது போலதான் உனக்கு தேவையானவற்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கூறியிருந்தேன். அதுபோலவே அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய். ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றன. நல்லதே நடக்கும். தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு எடுத்து வாடுவது ஏனோ பிள்ளையே? இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு. உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும்? நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாவற்றையும் நம்பாதே. யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனி. எதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும்போது கிடைக்கும் அனுபவம்தான் நல்ல நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு.